Hello aspirants, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிக்கல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. US and Iran reach agreement to end war, reopen Hormuz Strait. Yes, finally it is happening. US and Iran agreement reach பண்ணிட்டு deal sign பண்ண போறாங்க. And yes, as Trump said, ships of the world, start your engines, let the oil flow. Yes, that's what is going to happen. We can expect. ஸோ நம்ம ஏர்லியராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரெண்டு கண்ட்ரீஸுமே வந்து ஒரு கன்க்ளூசிவ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாத சுச்சுவேஷனில் இருந்தாங்க. எஸ், பிகாஸ் யூஎஸ் சைட்லேருந்து அவங்களுடைய டிமாண்ட்ஸ் வேறையாக இருந்தது, ஈரானுடைய டிமாண்ட்ஸ் வேறையாக இருந்தது. ரிமெம்பர், ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு சோல் அத்தாரிட்டி அந்த சாவரனிட்டி கிளைம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ தே வாண்டட் டு கலெக்ட் டால்ஸ். எஸ், தே ஈவன் எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அத்தாரிட்டி. வி ஆல்ரெடி saw about it, right? ஸோ அந்த டால்ஸ் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் தே ஈவன் டிமாண்டட் வார் இண்டெம்னிட்டிஸ், தட் இஸ் வார் டைம் அந்த ரிப்பேரேஷன்ஸ்க்கான செலவுகள் எல்லாமே யூஎஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே கேட்டிருந்தாங்க. வைரஸ் யூஎஸோட சைட்லேருந்து டிமாண்ட்ஸ் என்னவாக இருந்தது, ஈரான் வந்து அதனுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும். தட் இஸ் அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணணும். அப்படி ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ் ஈரான் மேலே விதிச்சிருக்கக்கூடிய அந்த சாங்ஷன்ஸ், எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், அந்த பேன் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் ரெண்டு பக்கமுமே ஏற்றுக்க முடியாத டிமாண்ட்ஸ் தான் மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. வைரஸ் நவ் தே ஹாவ் ரீச்ட் அன் அக்ரிமெண்ட். ஸோ ஃபைனலி அப்போ என்னப்பா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கண்ட்ரியுமே என்னது, வாரை முடிச்சுக்கலாம்ப்பா, லெட்டஸ் எண்ட் த கான்ஃப்ளிக்ட், எல்லா பிளாக்கேடையுமே ரெண்டு பக்கம் இருந்தும் லிஃப்ட் பண்ணிடலாம், அண்ட் ஆல்சோ ஃபர்தராக நெகோஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து டால் ஃப்ரீ ஓப்பனிங்காக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத மிஸ்டர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கு எந்த டால் சார்ஜும் கலெக்ட் பண்ண போகிறது கிடையாது ஃப்ரம் த, அதாவது ஷிப்ஸ் வந்து எந்த போயிட்டு வர்றதுக்கான எந்த விதமான டோல்ஸும் கலெக்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேரஸ் ஈரான், அதாவது டெஹ்ரான்ன்றது ஈரான், இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் டால்ஸ் வந்து வெசல்ஸ் போக வர கலெக்ட் பண்ணலை, பட் நேவிகேஷன் சார்ஜஸ், அதாவது இந்த நேவிகேஷன் சர்வீசஸ்க்கு அந்த என்வாயன்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபீஸ் மாதிரி நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ஈரானியன் அசெட்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும், அண்ட் ஆல்சோ வார் டைம் ரிப்பேரேஷன்ஸ்க்கான அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அமெரிக்கா இஸ் கோயிங் டு பே. இதுதான் ஃபைனலாக ரீச் பண்ணியிருக்கிற அக்ரிமெண்ட்டில் இருக்கிறது. ஓகே, அண்ட் இந்த டீலை வந்து யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் குளோபல் லெவலில் பார்க்கும்போது நம்ம இந்தியா ஆப்வியஸ்லி நமக்கு இதுதான் முக்கியம், கரெக்டாக. ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருமே இந்த அக்ரிமெண்ட்டை வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. லெட் அஸ் ரெஸ்டோர் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இன் த ரீஜன், ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இது ரிலேட்டடாக நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். வித் பீஸ் டீல் இன் சைட், ஆயில் ப்ரைஸஸ் ஸ்லிப் டு லோவஸ்ட் இன் 3 months. எஸ், ஃபைனலி நமக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் டிக்ரீஸ் ஆகியிருக்கு. இட் ஹஸ் ரீச் த லோவஸ்ட் இன் 3 months. அதாவது நமக்கு பிப்ரவரி மந்தில் இந்த வார் ஸ்டார்ட் ஆன டைம்லேருந்து இப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் டில் ஜூன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் $120, $110 அப்படின்னு நமக்கு போயிட்டே இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டாக. வேரஸ் நமக்கு இப்போது நமக்கு இந்த ஈரான் அண்ட் யூஎஸ் டீல் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு பிரெண்ட் க்ரூடோட ப்ரைஸஸ் பாருங்கள், $82.56 per barrel வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அண்ட் யூஎஸ்னுடைய வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் அதுவுமே $79.71 per barrel வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு தெரியுதா. பட் இது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் அந்த ப்ரீ வார் லெவல்ஸ், ஏன்னா நமக்கு பிப்ரவரி மந்த் இந்த ஜஸ்ட் பிஃபோர் த பிகினிங் ஆஃப் திஸ் வார் நமக்கு க்ரூட் ஆயில் பெர் பேரலுடைய ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் $67 கிட்ட தான் இருந்தது. ஸோ அந்த ப்ரீ வார் லெவல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஆகும் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அண்ட் இது இந்தியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அகெயின் 6 months to 1 year வந்து ஆகும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எஸ்,
That's all about this one. Next news பாருங்க, இந்தியா அண்ட் ஸ்லோவேக்கியா எக்ஸ்பேண்ட் bilateral ties. ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் இமீடியட்டாக மீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்லோவேக்கியா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே வந்து இந்தியா அண்ட் ஸ்லோவேக்கியா ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ bilateral ரிலேஷன்ஸை வந்துட்டு காம்ப்ரிஹென்சிவ் பார்ட்னர்ஷிப்பாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் லாட் ஆஃப் ஒரு நம்பர் ஆஃப் MOUs வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஸ்லோவேக்கியா நாட்டுக்கு போகிற இந்தியன் பிரைம் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய மோடி அவர்கள் தான். ஓகே, அண்ட் ஸ்லோவேக்கியா உங்களுக்கே தெரியும் 1993 வந்து டிஸ்கவர், அதாவது அதுவாக ஒரு கண்ட்ரியாக வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நாட் டிஸ்கவர்ட். ஓகே, தென் என்ன மேஜராக கோஆப்ரேட்டிங் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன், அதாவது டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ், இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன், அதில் வந்து கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் R&D அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மேஜர் பில்லராக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அண்ட் ஆல்சோ UNSC, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா இஸ் சீக்கிங் அ பெர்மனன்ட் சீட். கரெக்டாக, அதுக்கு ஸ்லோவேக்கியா அதனுடைய சப்போர்ட்டையும் தெரிவிச்சிருக்கு. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் Slovakia has maintained its constructive approach toward India's membership in the NSG, that is Nuclear Suppliers Group also. And further நமக்கு பெஹல்காம்ல நடந்த டெரர் அட்டாக்கு கண்டெம் பண்ணியிருக்காங்க ரெண்டு கண்ட்ரீஸ்மே. அண்ட் டெரரிசம்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு ஒர்க்கிங் குரூப்புமே வந்து they have agreed to form. ஓகே, அண்ட் ஃபர்தராக காம்ப்ரிஹென்சிவ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் டெரரிசம் விதின் த UN ஃப்ரேம்வொர்க். ஓகே, UN ஃப்ரேம்வொர்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த காம்ப்ரிஹென்சிவ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் டெரரிசம் இதை வந்து அடாப்ட் பண்ணுறது ரெண்டு கண்ட்ரீஸுமே கேட்டிருக்காங்க. அண்ட் தென் நம்ம ஏர்லியராக பார்த்தது டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன், தென் டிஜிட்டல் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன். நமக்கு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அந்த கட்டிங் எஜ் டெக்னாலஜியான AI இருக்கட்டும், இல்லை செமிகண்டக்டராக இருக்கட்டும், இல்லை IoTs, இல்லை 6G இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு கொலாபரேஷன் MOUs வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பைலேட்ரல் ட்ரேடை ரெண்டு பக்கமும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் பேசியிருக்காங்க. Focusing investment and trade on automobiles, railways, advanced manufacturing, electronic industries and green டெக்னாலஜி. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு இந்தியா EU FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுவுமே இந்த பார்ட்னர்ஷிப், தட் இஸ் இந்தியா ஸ்லோவேக்கியா இடையிலான பார்ட்னர்ஷிப்பை இன்னும் ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஓகே, தென் லேபர் அண்ட் எஜுகேஷன் மொபிலிட்டி, அகெயின் இன்னொரு MOU ஸ்பெசிஃபிக்காக மைக்ரேஷன், லேபர் மைக்ரேஷன் ரிலேட்டடாக சைன் பண்ணியிருக்காங்க. ஃபெசிலிட்டேட்டிங் சேஃபர் மொபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் அத்தாரிட்டி. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் MOUவுமே சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, லைக் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிஸ் ரெண்டு கண்ட்ரீஸில் இருந்துமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரீசர்ச்சர்ஸ்க்கு ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுற விதமாக இந்த MOUவும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லேபர் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் ஒரு MOU, தென் எஜுகேஷன் செக்டர் ரிலேட்டட் ஒரு MOU. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், India's goods exports hit record high of $45.2 billion in May. Trade deficit widens. Okay, so இந்தியாவுடைய குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு ரெக்கார்ட் ஹை ரீச் பண்ணியிருக்கு ஃபார் த மந்த் ஆஃப் மே, வேரஸ் ட்ரேட் டெஃபிசிட்டும் அட் த சேம் டைம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ லெட் அஸ் see about it in detail. அதுக்கு முன்னாடி இந்த கிராஃபையும் பார்த்துடலாம். இது வந்து நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா தான். மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஆல் டைம் ஹை ரீச் பண்ணியிருக்கு இன் மே மந்த். கிராஃப் வந்து மே மந்த் ஹையாக $45.2 billion வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஓகே, சின்ஸ் லாஸ்ட் மே 2025. ஓகே, அண்ட் எஸ், இதில் மேஜராக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, என்ஜினியரிங் குட்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட் க்ரோத் வந்துட்டு நிறைய செக்டர்ஸில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு க்ரோத்து. அதில் இன்ஜினியரிங் குட்ஸ் வந்து அதிகப்படியாக $12.3 billion வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 24.5% அதிகமாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிக்கல் செக்டர், எலக்ட்ரானிக் குட்ஸ் செக்டர், தென் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்டர், இது எல்லாமே வந்து க்ரோ ஆகியிருக்கு. அண்ட் இதில் ஹையாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக க்ரோ ஆகியிருக்கிறதுன்னு பார்க்கும்போது இன்ஜினியரிங் குட்ஸ் தான். ஓகே, அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்க்குறது மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ், கரெக்டாக குட்ஸோடைய எக்ஸ்போர்ட்ஸ். வேறு சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கல, அதுவுமே நமக்கு 13.2% க்ரோத் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு, ரைசிங் டு $36.8 billion. ஓகே,
ஸோ நமக்கு குட்ஸ் வந்துட்டு $45.2 பில்லியன் ரீச் பண்ணியிருக்கு. வேற சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் $36.8 பில்லியன் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸ்டில் அதுவுமே நல்ல மொமெண்டமில் தான் இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு ட்ரேட் டெஃபிசிட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. என்ன மேம் சொல்கிறீங்க, எக்ஸ்போர்ட் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி மேம் ட்ரேட் டெஃபிசிட் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இம்போர்ட் பண்ணுறது அதிகமாகி இருக்குது. ஓகே, மெர்கண்டைஸ் இம்போர்ட்ஸ், சர்வீஸ் இம்போர்ட்ஸ் ரெண்டுமே பாருங்கள். மெர்கண்டைஸ் இம்போர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் $73.4 பில்லியன் நமக்கு நடந்திருக்கு மே மந்தில் மட்டும். அண்ட் சர்வீஸ் இம்போர்ட்ஸும் $19.1 பில்லியன் நடந்திருக்கு. அண்ட் இந்த ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிறது என்னது, எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாகவும் இம்போர்ட்ஸ் அதிகமாகவும் இருக்குது அப்படின்னா ஏற்படுது இல்லையா, அதுதான் பற்றாக்குறை, ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறஸ் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா தென் வி ஆர் இன் ட்ரேட் சர்ப்ளஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன தான் எக்ஸ்போர்ட்டும், அதாவது சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டோ இல்லை மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்டோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறது ரீச் பண்ணியிருந்தாலும் நம்ம இம்போர்ட்ஸ் அதை விட அதிகமாக பண்ணுறதுனால வி ஆர் ஸ்டில் இன் ட்ரேட் டெஃபிசிட். ஆல்மோஸ்ட் $10.5 பில்லியன் வந்து டெஃபிசிட்டில் தான் இருக்குது. ஓகே, தென் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன்ஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அப்படின்னு பார்த்தோன்னா, சிங்கப்பூர், சைனா, யூகே, டான்சானியா, பங்களாதேஷ், ஜெர்மனி அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு மேஜர் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ 2-month ஃபிஸ்கல் ட்ரெண்ட், அதாவது நமக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 months ஆஃப் த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் பார்க்கும்போது, ஏப்ரல் மே அந்த 2 மாதம் எடுத்துக்கும் போது ஓவரால் நான் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து க்ரோ ஆகி இருக்குது. $70.7 பில்லியன் வந்து ரீச் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ that's all about this one. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், இந்தியன் சீஃபேரர்ஸ் நாட் டு பி டிப்ளாய்ட் இன் கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ், டிஜிஎஸ். ஓகே, உங்களுக்கே தெரியும் நமக்கு இந்தியன் செயிலர்ஸ் வந்து யூஎஸ் ஈரான் வாரில் நிறையவே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்களுடைய இந்தியன் மரைனர்ஸ், இந்தியன் செயிலர்ஸுடைய சேஃப்டி அதை என்ஷூர் பண்ணுற விதமாக கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸில் இந்தியன் சீஃபேரர்ஸ் யாரையும் டிப்ளாய் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு அட்வைசரியும் கிடச்சிருக்கு. யார்கிட்ட இருந்துன்னா டிஜிஎஸ், தட் இஸ் டிரெக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங். ஸோ டிரெக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங் அந்த ரோல், அதாவது அந்த டிரெக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங்குடைய ஃபங்க்ஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டிரெக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங், it is the apex or supreme maritime authority. Okay, established in September 1949 and it works under the Ministry of Ports, Shipping and Waterways. அண்ட் இந்த போஸ்டிங்கான அத்தாரிட்டி, அதாவது இதனுடைய ஸ்டாட்யூட்ரி பவர்ஸ் எதுலேருந்து டிரைவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட். ஓகே, ஸோ மர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்டு கீழே தான் இதுக்கான ஸ்டாட்யூட்ரி பவர்ஸ், அதாவது டிஜிஎஸ்க்கான ஸ்டாட்யூட்ரி பவர்ஸ் எல்லாமே கிடைக்குது. அண்ட் இட் ஆக்ட்ஸ் as the primary maritime regulatory body overseeing executive matters related to merchant shipping, safety of life and ships at sea and the protection of the marine environment. Okay, and functions and responsibilities அப்படின்னு எடுக்கும்போது seafarer safety and advisories, லைக் மேரிடைம் ஒர்க்கர்ஸ் நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, இந்தியன் சைலர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வார் ஜோனில் டிப்ளாய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அட்வைசரிஸ் இஷ்யூ பண்ணுறது. தென் இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன், அதாவது நமக்கு கவர்மெண்ட் மற்ற மினிஸ்ட்ரிஸோடைய கோஆர்டினேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் நேவியோட கோஆப்ரேட் பண்ணுறது, தென் அதர் செக்யூரிட்டி பாடிஸோட கோஆப்ரேட் பண்ணுறது. ஸோ இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன் இவங்களுடைய மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் தென் லைசன்சிங் அண்ட் ரெகுலேஷன், தட் இஸ் இட் ரெகுலேட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் லைசன்ஸ் கம்பெனிஸ். ஓகே, ஸோ தட் தே கேன் என்ஷூர் வாட் adherence to safety codes, emergency crew change protocols and international labor standards. இந்த பொறுப்பு எல்லாமே இவங்கள்ட்ட தான் இருக்குது. ஓகே, தென் இது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராடர் மேண்டேட், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அலைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இம்ப்ளிமெண்ட்ஸ், அதாவது டிஜிஎஸ் இந்த ஆஃபீஸ் தான் என்னது, இம்ப்ளிமெண்ட்ஸ் மேண்டேட்ரி குளோபல் மேரிடைம் கன்வென்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை IMO, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், அண்ட் ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், இன்க்ளூடிங் சோலாஸ், தட் இஸ் சேஃப்டி ஆஃப் லைஃப் அட் சி, அண்ட் மார்போல் ப்ரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய
மேரிடைம் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் அண்ட் கன்வென்ஷனல் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த ஆஃபீஸ் தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாக இருக்குது. அண்ட் தென் ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இட் ரெகுலேட்ஸ் மேரிடைம் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஓவர்சீஸ் தி எக்ஸாமினேஷன், குவாலிஃபிகேஷன் அண்ட் issuance of vital certifications like the continuous discharge certificate to seafarers. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஹீட் வேவ்ஸ் ஓசோன் ரேஸ் கார்டியாக் டெத் ரிஸ்க் ஸ்டடி. ஓகே, இப்போ ரீசெண்டாக ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ஸ்டடி ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீட் வேவ்ஸ் அண்ட் ஓசோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓசோன் பொல்யூட்டன்ட் இந்த இடத்துல நாட் அவர் ஓசோன் லேயர், அந்த பொல்யூட்டன்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ஹார்ட் அண்ட் லங்ஸுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டிங் இன் வாட்? கார்டியாக் டெத் ரிஸ்க் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் பாருங்கள், கோர் ஃபைண்டிங்ஸ். ஸோ எலிவேட்டட் ஓசோன் லெவல்ஸ். ஸோ ஹீட் வேவ்ஸ் இருக்கிற டைமில் அந்த சர்ஃபேஸ் ஓசோன், கிரவுண்ட் லெவல் ஓசோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய லெவல்ஸ் எஸ்பெஷலி இன் நார்தன் இந்தியாவில் பார்க்கும்போது 85 to 110 மைக்ரோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் அதிகமாகி இருக்குது. வேறஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஹூவோடைய, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அதாவது அதிகபட்சமாக இவ்வளவு வந்து இருக்கலாம், இதுக்கு தாண்டி போகிறது சேஃப் கிடையாது அப்படிங்கிற ஒரு சேஃப்டி த்ரெஷோல்டு வந்து இருக்குது. வேறஸ் நமக்கு இதனுடைய அளவு நமக்கு சேஃப் எந்த அளவுக்கு ஹூவோடைய கைட்லைன் இருக்குன்னா 70 மைக்ரோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் தான் இருக்குது. வேறஸ் நார்தன் இந்தியாவில் அதனுடைய அளவு பாருங்கள் 85 110 மைக்ரோகிராம் பெர் கியூபிக் மீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அண்ட் டியூ டு திஸ் எக்ஸ்போஷர், நமக்கு ஓசோன், இந்த கிரவுண்ட் லெவல் ஓசோன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்ராக்சிமேட்லி 26,500 டெத்ஸ் வந்து ஹார்ட் டிசீஸ்னாலையும் க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னாலையும் நடந்திருக்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஃபர்தராக ஹீட் வேவ் கண்டிஷன்ஸே வந்துட்டு நமக்கு ஸ்பெசிஃபிக்காக 830 அடிஷ்னல் டெத்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சரி, அப்போ இது நார்மல் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இட் வில் டேக் அப் டு 3 to 4 days டு ட்ராப் பேக் டு நார்மல் ஆஃப்டர் அ ஹீட் வேவ் எண்ட்ஸ். அதாவது நமக்கு இன்னைக்கு டே ஹீட் வேவ்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் இன் நார்தன் இந்தியா இந்தந்த ஸ்டேட்ஸ்லலாம் ஹீட் வேவ் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியிலலாம் ஹீட் வேவ் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு டேயில் நமக்கு ஹீட் வேவ் இருக்குது, அப்போ வந்து நம்ம கிரவுண்ட் லெவல் ஓசோன் வந்து இந்த அளவுகளில் இருக்குது. பட் அது எப்போ மேம் நார்மல் ஆகும் அப்படின்னா இட் வில் டேக் அப் டு 3 to 4 days டு கெட் பேக் டு நார்மல். ஓகே, அதாவது அந்த ஹீட் வேவ் முடிகிறதுக்கே ஒரு 3-4 நாள் ஆகுது, அந்தளவுக்கு இருக்குது. ஓகே, தென் ஹவு சர்ஃபேஸ் ஓசோன் ஃபார்ம்ஸ். ஓகே, சர்ஃபேஸ் ஓசோன், இந்த கிரவுண்ட் லெவல் ஓசோன் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது வந்து டிரெக்டாக எமிட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுவும் அகெயின் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஸோ வென் இன்டென்ஸ் சன்லைட் டிரைவ்ஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் அதர் அட்மாஸ்பியரிக் பொல்யூட்டன்ஸ் லைக் நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் ஃபார்மால்டிஹைட். நமக்கு கெமிக்கல் பொல்யூட்டன்ஸ் ஆல்ரெடி அட்மாஸ்பியரில் இருக்கிறதோட நமக்கு சன்லைட் ரியாக்ட் ஆகும்போது தான் நமக்கு கிரவுண்ட் லெவல் ஓசோன் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஃபர்தராக நமக்கு இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ், அதாவது அந்த ஹீட் வேவ் இருக்குது அன்றைக்கி அப்படிங்கிறப்போ அந்த கண்டிஷனில் இன்னுமே இந்த கெமிக்கல் ப்ராசஸ் ரொம்பவே ஸ்பீடாக நடக்குது. ஓகே, அண்ட் இதில் உங்களுக்கு வந்துட்டு லைக் எப்போ வந்து இந்த சர்வே, இந்த ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் ரெக்கார்டட் த ஷார்பஸ்ட் லாங் டேர்ம் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஓசோன் லெவல்ஸ் விச் இஸ் வெரி 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 டேஞ்சரஸ். ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். மார்ஜினல் இன்க்ரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் மே. ஓகே, மே மந்த்துக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. PLFS, தட் இஸ் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஓகே, லெட் us see about it. ஸோ Periodic Labor Force Survey works under or comes under the Ministry of Statistics and Program Implementation. இவங்க தான் நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எவ்ரி மந்த் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகே, தட் இஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போது நமக்கு மே மந்த்துக்கான டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரெஜிஸ்டர்ட் அ மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆஃப் 0.3 percentage points. அதாவது ஏர்லியராக நமக்கு ஏப்ரல் மந்தில் 5.2 இருந்தது, இப்போ மே மந்தில் 5.5% ஒரு 0.3 percentage points வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா சொல்கிறாங்க. அண்ட் ஃபர்தராக லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் டிக்ளைன்.
அதாவது லேபர் ஃபோர்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம சொல்கிறோம்ல 15 to 64 இயர்ஸ். ஸோ ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் ஏஜ் 15 இயர்ஸ் அண்ட் அபவ் அவங்களுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறதும் குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மந்தில் 55% இருந்தது, மே மந்தில் ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆகிருக்கு, 54.4% கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு செக்டர் வைஸ் பிரேக் டவுனும் கொடுப்பாங்க. தட் இஸ் ரூரல் வர்சஸ் அர்பன் அண்ட் ஆல்சோ ஜெண்டர் ஸ்பெசிஃபிக். நமக்கு இப்போ ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டு, அதாவது ஃபீமேல்ஸில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ரூரல் ஏரியாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அகெயின் வந்துட்டு 4.6% ஏப்ரலில் இருந்தது, 5.1% மே மந்தில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. வேரஸ் அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் 6.6% இருந்தது, மே மந்தில் 6.4% குறைஞ்சிருக்கு. ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஏப்ரல் மந்தோட மே மந்த் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக இருக்குது, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நெகட்டிவாக தான் பார்த்துருக்கோம், கரெக்டாக. பட் அர்பன் ஏரியாஸில் மட்டும்தான் நமக்கு அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவ் க்ரோத்தை வந்து காட்டியிருக்கு. அதாவது அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது ஏப்ரல் மந்தோட மே மந்த் வந்து ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு, விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன். ஓகே, அண்ட் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் டேட்டா, தட் இஸ் ரூரல் டெமோக்ராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேல்ஸ், அதாவது ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 5.2% இருக்குது. வேரஸ் ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 4.7% இருக்குது. அண்ட் அர்பன் ஏரியா பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது 8.2% இருக்குது. வேரஸ் மேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது 5.9% இருக்குது. ஸோ யூ கேன் லிட்ரலி கம்பேர். ரூரல் ஏரியாஸில் இருக்க ஃபீமேல் விட அர்பன் ஏரியாஸில் இருக்க ஃபீமேல் தான் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. WPI inflation jumps to 9.7% in May on surging fuel prices. ஓகே, ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து நமக்கு மே மந்த்துக்கான டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பாருங்கள், நமக்கு அகெயின் வந்து ஃபியூல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால 9.7%ன்னு சொல்லிட்டு லைக் இட்ஸ் அ லிட்ரலி டிராஸ்டிக் இன்க்ரீஸ் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு அந்த டிசம்பர் ஜான் டைமில் இருந்து ஒரு டக்குன்னு ஒரு கிராஃப் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை பாருங்கள். அண்ட் இட் இஸ் டியூ டு வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் தான். அண்ட் உங்களுக்கே தெரியும், WPI பற்றி நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். இட் இஸ் பீங் ரிலீஸ்ட் அண்டர் வாட் நியூ பேஸ் இயர் 2022-23 அந்த பேஸ் இயரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அலாங் வித் WPI we are also getting what PPI, remember ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். எஸ், ஸ்லோவாக நமக்கு WPIயை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணிவிட்டு PPI தான் பெர்மனெண்ட்டாக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். PPIயில் என்னென்ன கவர் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லெட் us see about it once again. Okay, I'm sorry. Okay, ஸோ let us see about it once again. நமக்கு PPIங்கிறது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ WPIயை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக தான் அந்த PPI கொண்டு வந்திருக்காங்க. பட் இமீடியட்டாக நமக்கு PPI லான்ச் பண்ணிட்டாங்கன்றதுக்காக WPIயை இமீடியட்டாக ஃபேஸ் அவுட் பண்ண போகிறது கிடையாது. WPI will be slowly replaced. ஸோ நமக்கு along with PPI, WPI will also be released for next 5 years. so that அந்த கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் they will get used to it அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஏன்னா WPI தானே இப்போது சோஃபார் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக PPIக்கு பழகிற வரைக்கும் WPIயும் கண்டினியூ ஆகும், PPIயும் லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஓகே, அண்ட் பேஸ் இயர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 2022லேருந்து 23 வரைக்கும். அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது, அட் த ஃபேக்ட்ரி கேட் ப்ரொடியூசர் லெவலில் எந்த அளவுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஹைக் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது. ஓகே, ஸோ வாட் ஆர் த கோர் ஃபைண்டிங்ஸ்? எஸ், மே மந்தில் 9.7 ரீச் ஆகியிருக்கு. திஸ் இஸ் த ஹையஸ்ட் ரெக்கார்டட் ரேட் சின்ஸ் அட்லீஸ்ட் ஏப்ரல் 2024. முன்னாடி நம்ம கிராஃபில் பார்த்தோம் இல்லையா, தெரியுதா சடனாக கிராஃப் எந்த அளவுக்கு வந்து ஹைக் ஆகிருக்குன்னு. அண்ட் வாட் ஆர் த கீ டிரைவர்ஸ் ஆர் ப்ரைமரி டிரைவர்ஸ் ஃபார் தி ஸ்பைக்? ஆப்வியஸ்லி க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஹை ஆனது, நேச்சுரல் கேஸ் ப்ரைஸஸ் ஹை ஆனது, மினரல் ஆயில்ஸ் ப்ரைஸஸ் ஹை ஆனது தான். ஓகே, அண்ட் ஆல்சோ டு அ ஸ்மாலர் எக்ஸ்டென்ட் மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபுட் செக்மெண்ட்ஸ் ஆல்சோ saw inflation. Okay, major reason West Asia crisis, we all know about it. And specific category inflation அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது crude oil and natural gas பார்த்தீங்கன்னா 61.5% மே மந்தில் வந்து அதிகமாகியிருக்கு. again a jump from 56.3% in April. again mineral oilsமே அப்படி தான் ஏப்ரல் டு மே வந்து அதிகமாக ரைஸ் ஆகியிருக்கு. ஓகே, அண்ட் WPI பொறுத்த வரைக்கும் we all know, right, WPI includes only what? Goods.
சர்வீசஸ் கிடையாது, சர்வீசஸ் செக்டரில் இன்ஃப்ளேஷன் இருக்கிறத மெஷர் பண்ணாது. அதுக்கு நம்ம சிபிஐயில் பார்ப்போம். அண்ட் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிபிஐ பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட் சர்வீசஸ் செக்டர் ஆல்சோ. டபிள்யூபிஐயில் தான் சர்வீசஸ் இன்க்ளூட் பண்ணலை. ஓகே, ரிமெம்பர் தேட் ஆல்சோ. அண்ட் எஸ், வி ஆல்ரெடி சா நியூ பேஸ் இயர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் இதை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பிபிஐயில் என்னெல்லாம் கேல்குலேட் பண்ணுறோம்? சி, அவுட்புட் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ட்ரையல் இன்புட் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் ஆல்சோ சர்வீஸ் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். சி, சர்வீஸ் செக்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னாடி பார்த்தோமா? சி, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸ் செக்டரும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்களா மேம் அப்படின்னு கேட்டால் நோ. ஏர்லியராக, அதாவது இப்போது நமக்கு அட் ஃபர்ஸ்ட் 7 key services sector have been included: banking, securities transaction, insurance, pension funds management, railways, passenger air and telecom. இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தந்த செக்டர்ஸ்லாம் வந்துட்டு சர்வீசஸ் பிபிஐயில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் போக போக as per administrative convenience and efficiency, other services sector also will be included in this service PPI. Okay. So that's all about this one. Next news பாருங்க, China rejects security report, says its military growth aids world peace. Okay, so நம்ம பார்த்தோமா, நேற்று நியூஸில் பார்த்தோமா? எஸ், that DF-27 சைனாவுடைய intercontinental ballistic missile is capable of launching direct attack on Australia அப்படின்னு பார்த்தோமா? ஒரு ஆஸ்திரேலியன் திங்க் டேங்க் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரிப்போர்ட்டை சைனா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் தே ஆர் சேயிங் வாட், that China's and the security military growth எல்லாமே it is actually to help or to assist in world peace and stability அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இட்ஸ் அன் இவால்விங் திங். ஓகே, நம்ம போக போக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு ஆஸ்திரேலியா திங்க் டேங்க் ஆஸ்திரேலியா சைட்லேருந்து இப்படி ஒரு கிளைம் வருது, வேறஸ் சைனா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் த இஷ்யூ இஸ் ஆல்ரெடி பர்சிஸ்டன்ட். அது வந்து எவிடென்ட் தான். நமக்கு அந்த இண்டோ பசிபிக் ரீஜன், சவுத் சைனா சி டிஸ்பியூட், பசிபிக் ஓஷன் ஏரியா, இந்தியன் ஓஷன் ஏரியா, அதில் சைனாவுடைய ஆதிக்கம் இருக்குது, காணப்படுது, த்ரெட்டன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உண்மைதான். ஓகே, ஸோ எஸ், that's all about this one and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.